ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஃபுல் டே விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து நைட் வரையும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான். காலையில் வந்து மார்கழி நாள் வெள்ளிக்கிழமை, அதனால் காலையிலே குளிச்சுட்டு கோலம் மாவு இல்லை அரிசி மாவு அரைச்சி கோலம் போட்டேன் காலையிலே. ஏன்னா கேரளாவில் வந்து இங்கே கோலமே போடுறதில்ல யாருமே. கோலம் மாவு தேடி பார்த்தேன், கடைகள்லேயே கிடைக்கல. அப்புறமா அரிசி மாவு அரைச்சி அது நல்லது தானே, அதனால் அதிலே கோலம் போட்டேன். கோலம் போட்டு விளக்கேற்றிட்டேன். காலையிலேயே விளக்கேற்றி முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்தேன். எல்லோரும் குடிச்சிட்டு, தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இன்றைக்கி ஆனுவல் டே இருக்குது ஸ்கூலில். ஈவினிங் 3 மணிக்கு அவங்க போகணும். அதனால் காலையிலே ஷூக்கு வந்து பொறுப்பாக பாலிஷ் போட்டுன்னு வந்தாங்க 2 பேருமே, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. பாருங்க, அப்படியே வீட்டுக்கு வெளியவும் காட்டுறேன். வீட்டுக்கு வெளியே வயசானவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு ஆண்டி ஒரு அங்கிள் இருக்கிறாங்க இந்த வீட்டில். பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அங்கே ரெண்ட்டுக்கு இருக்காங்க, அதுலேயும் ஒரு ஃபேமிலி. இந்த பப்பாயா செடி வந்து காய் விடுறதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ஹைப்ரிட் செடி வந்து 1 மாதம்தான் ஆகும், அது வரைக்கும் பூ வந்துடுச்சு பாருங்கள். தம்பி வந்து ஷூவை கழுவின்னு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தா மயில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து மயில் இந்த சைடு வந்திருக்கு. வரும் மேலே மாடி மேலே இருக்கும், அப்படியே பறந்து போயிடும். இப்போ கீழே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். பசங்களை கூப்பிட்டா துரத்தி விட்டுருவாங்க. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. நைட்டே வந்து தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். கிரைண்டர் இல்லை, மிக்சியில் தான் டெய்லி மாவு அரைக்கிறேன். அதிலே தோசை இட்லி நல்லா வருது அதில் அரைச்சாவே. அடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் தான் வச்சுருந்தேன். தோசைக்கு வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துன்னு வெந்தயம் சீரகம் கடுகு அது 3 பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸ் சேர்த்து நல்லா உதக்கி விட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டு புளி தண்ணி பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்து கொதி வந்த பிறகு பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனா சாம்பார் ரெடி. ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. தம்பியும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு திரும்ப 4:30 மணிக்கு நான் போகணும். என்னை கூப்பிட்டு போவாங்க. அங்கேவே ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூல்லே தராங்க. அதனால் யூனிஃபார்ம்லேயே போயிட்டாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். வண்டியில் கிளம்பிட்டோம். 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க, அதனால் கிளம்பிட்டேன். நாங்கள் கேரளாவுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் வந்து குவார்ட்டர்ஸில் இருந்தோம். இப்போது 1.5 வருஷம் அடுத்த மே மாதம் வரையும் இங்கே இருப்போம் ரெண்ட் ஹவுஸில். அதுக்கப்புறம் தான் ஊருக்கே வந்துடுவோம் தமிழ்நாட்டுக்கு. பசங்க ஸ்கூலும் மே மாதம் வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஜூன் வந்து ஸ்கூல் அங்கே தான் அட்மிஷன் போடணும். போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே கேரளாவில் வந்து 6 மாதம் மழை பெய்யும், 6 மாதம் இந்த மாதிரி கிளைமேட் ட்ரையாக இருக்கும். 6 மாதம் செம மழை ஊற்றுன்னு ஊற்றுச்சு. ஜூலை வரையும் நினைக்கிறேன் மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் மழை நின்று காஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது பார்க்கவே. நம்ம ஊரில் குளிர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க தமிழ்நாட்டில். இங்கே கேரளாவில் அவ்வளோ குளிரே தெரில. காலையில் எழுந்தால் மட்டும் ஒரு மணி நேரம் அப்படியே குளிர்ற மாதிரி லைட்டாக இருக்குது, அவ்வளோதான், ரொம்பவெல்லாம் இல்லை. போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து.
போன வருஷமும் இங்கே தான் வச்சுருந்தாங்க ஆடிட்டோரியத்தில் ஆனுவல் டே. அதே பிளேஸ் தான் இந்த வருஷமும் அங்கேயே வச்சுருக்காங்க. அதனால் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, ஈஸியாக போயிடலாம் எந்த இடம் அப்படின்ட்டு. பாப்பா வந்து 5th படிக்கிறா, தம்பி 2nd படிக்கிறான். இப்போது 2 வருஷம் தான் இங்கே படிக்கிறாங்க. அதுக்கு முன்னே ஊரில் தான், தமிழ்நாட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. கிட்ட வந்துட்டோம். வெட்டிங் ஹால் மாதிரி தான் இருக்கும் இவங்க ஆனுவல் டே வச்சுருக்க பிளேஸு. பக்கத்துலேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டார் உடனே, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. ஃபங்க்ஷன் 4 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கெஸ்ட்டு வரதுக்கு 4:30 ஆகிடுச்சு. எப்படியும் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோக்ராமு. பசங்க வந்து யூனிஃபார்மில் வந்திருந்தாங்க. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டான்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு கீழே வந்து பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் இருந்தது. மேலே வந்து ப்ரோக்ராம் நடந்துச்சு. மேலே ஏறி நடந்து போய் சீட் பிடிச்சி உக்காந்தாச்சு. ஃப்ரண்ட்லேயே உக்காந்துட்டேன், அப்போ தான் பசங்க வீடியோலாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. தம்பிது வந்து டான்ஸ் முடிஞ்சிருச்சு, அவனை போய் கூப்பிட்டு வந்துட்டேன். வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா யூடியூப் லைவ் போட்டாங்க அவங்களது. இதில் எடுத்தால் காப்பிரைட் வந்துடும், அதனால நான் எதுவும் எடுக்கலை. பாப்பா வந்து 8:30க்கு டான்ஸ் ஆடி முடிச்சதுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு 9:30க்கு தான் முடிஞ்சிருக்கும். டான்ஸ் ஆடி முடிச்சதுமே நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.